வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 2 அடுக்காக குறைப்பது குறித்து மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை. ஜிஎஸ்டி மாற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பு மதிப்பீட்டை நிதியமைச்சகம் வழங்க வேண்டும். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநில அரசுகள் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் நீட்டிப்பு. வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்குங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தபடி கடிதம். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலையத்தில் தமிழ் வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. சென்னையில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பெண் சடலமாக கிடந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முதலமைச்சர், அமைச்சர்கள், சென்னை மேயர் இந்த உயிரிழப்புக்கு சொல்லப்போகும் பதில் என்ன? சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளும் முடிந்த பாடில்லை, மழைநீரும் வடிந்த பாடில்லை. அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுக்க திமுக அரசுக்கு வக்கில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் சாடல். சைவ, வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பொன்முடி பேசிய விவகாரம். முழு வீடியோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. செப்டம்பர் 5ஆம் தேதி மிலாது நபி நாளில் மதுக்கடைகளை திறந்தால் நடவடிக்கை. சென்னை மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி விதிப்பு முறைகேடு வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன். வழக்கு தொடர்புடைய காவல் நிலையத்தில் நாள்தோறும் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. உட்கட்சி பூசல் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர்களுக்கு அமித்ஷா அறிவுரை. கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பூசல்களும் கட்சிக்கு நல்லதல்ல என்றும் பேசியிருப்பதாக தகவல். அதிகமான திருமண நிகழ்வுகள் மற்றும் வேலைகள் உள்ளதால் டெல்லி செல்ல இயலவில்லை. டெல்லி பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து அண்ணாமலை விளக்கம். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து மாணவர் அமைப்பினர் போராட்டம். அறிவியலுக்கு புறம்பான கல்வி திட்ட வரைவு அறிக்கை நகலை எரித்து மாணவர்கள் முழக்கம். விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி தவறிவிட்டதாகவும் அதிருப்தி. சென்னையில் குரோம்பேட்டை, பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமான ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அதிமுக தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் விதமாகவே செப்டம்பர் 5 மனம் திறந்து பேச உள்ளேன். கூட்டத்திற்கு வருமாறு யாரையும் தான் அழைக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2 பங்கு பெண்கள் தங்கப்பதக்கம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முர்மு நெகிழ்ச்சி. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை அன்புமணிக்கு காலக்கெடு அளிப்பதாக ராமதாஸ் பேட்டி. முன்பு விதிக்கப்பட்ட காலக்கெடு கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அவகாசம். நமக்காக பொதி சுமந்த கழுதை காணாமல் போன போது அது பற்றி யாராவது கவலைப்பட்டார்களா? தெருநாய் பற்றி கேள்விக்கு மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் பேட்டி. திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் திமுக கவுன்சிலரின் காலில் விழுந்து பட்டியல் சமூக அதிகாரி மன்னிப்பு கோரிய விவகாரம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் திமுக கவுன்சிலர் தலைமறைவு. பரவி வரும் இன்ஃபுளுவன்சா காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனை. காய்ச்சல் பரவும் இடங்களை கண்டறிந்து கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க திட்டம். காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு வரும் நோயாளிகளின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உயிருக்கு பாதுகாப்பை வழங்க கோரிய வழக்கில் டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் கருத்து. புதுச்சேரியில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்று தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மறுப்பு. தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம். மேட்டுப்பாளையம் அருகே சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரம். பேரூராட்சி நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கையால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு. அரியலூர் அருகே பாதையை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் 3 மணி நேரத்திற்கு மேலாக அரியலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருந்து மனு. மிலாதுன் நபியையொட்டி வரும் 5ஆம் தேதி வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல 11 மாணவர்களுக்கு தடை. பார்க்கிங் விவகாரம் தொடர்பாக மோதலில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கொள்ளை போன 140 சவரன் நகையில் 120 சவரன் நகைகள் மீட்பு. கொள்ளையில் ஈடுபட்ட கடலூர் நெல்லிக்குப்பம் மற்றும் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த 2 கைது. சென்னை, கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டும் பாரம்பரிய உடை அணிந்தும் பெண்கள் உற்சாகம். பிஆர்எஸ் கட்சியில் இருந்து விலகினார் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. தெலுங்கானா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதாகவும் அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 5 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு.
பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிஷா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. யமுனா நதிக்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மூழ்கடித்து செல்லும் வெள்ள நீர். டெல்லியில் பெய்து வரும் தொடர் மழையால் யமுனா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. மஜ்னு மார்க்கெட் பகுதியில் புகுந்த மழைநீரால் பெரும்பாலான கடைகள் சேதம். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அநேக இடங்களில் வெள்ளப்பெருக்கு. சலால் அணையில் உள்ள அனைத்து மதகுகளில் இருந்தும் தண்ணீர் திறப்பு. சண்டிகரில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சுக்னா ஏரியில் இருந்து நிரம்பி வழியும் வெள்ள நீர். பஞ்ச்குலா செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து துண்டிப்பு. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை வீழ்த்தியதை கொண்டாடும் விதமாக சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு. அமெரிக்காவை மறைமுகமாக மிரட்டும் அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பங்கேற்பு. சீனாவுக்கு சுதந்திரம் கிடைக்க அமெரிக்கா சிந்திய ரத்தத்தை ஷி ஜின்பிங் நினைவு கூறுவாரா என்று ட்ரம்ப் கேள்வி. தங்களுக்கு எதிராக சீனா சதி செய்வதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஐசிசியின் ஓடிஐ ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் ஜிம்பாப்வே அணிவீரர் சிக்கந்தர் ராசா முதலிடம் பிடித்து அசத்தல். டெஸ்ட் ஆல்ரவுண்டராக ஜடேஜாவும், T20 ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியாவும் தொடர்ந்து முதலிடம்.